நாம் தமிழர்ல இருந்த காளியம்மா அவர்கள் ஏடிஎம்கேல சேர்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கும். இங்கே அதிமுகவில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. இன்னைக்கு போற அரசியல் சூழ்நிலையில மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான பெரிய அளவுல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்க அங்க போறாங்க, ஒரு எம்எல்ஏ கேட்டு நிக்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏன்னா அவங்க சமூகத்துக்கு அவங்களால ஏதாவது பண்ண முடியும்? சொல்ல முடியாது. இப்ப எம்ஜிஆர் மாதிரி எடப்பாடி சிந்திச்சாருன்னா அமைச்சராக ஆகி விட்டுருவாங்க. காளியம்மாள் அவர்கள் இப்போ வரைக்குமே ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் ஒரு அந்த சித்தாந்தத்துல இருக்காங்க. இது அப்படியே ஏடிஎம்கேக்கு வந்தோம்னா திராவிட சித்தாந்தம் அப்படின்னு அவர்களுடைய கொள்கையே மாறுபடுமே சார். மக்கள் காளியம்மாவை எப்படி ஏத்துக்குவாங்க? கல்யாண சுந்தரம் அண்ணன் தாங்கிறாரு எடுத்துக்காட்டு. ஆரம்பத்துல வரும்பொழுது சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு லாப நஷ்டம் பார்ப்பாங்க. இவர்கிட்ட இருந்தா வருஷம் பூரா தனியாவே நிக்கணும். போன தடவை எவ்வளவு தம்பி வாங்கினா 10,000 ஓட்டு, இந்த தடவை 12,000 போடா தம்பி ஜெயிச்சிட்டடா, அடுத்த தடவை 15,000 வாங்க பாடுறா. இதனால என்ன யூஸ்? அங்க போனா இன்னைக்கு ராஜீவ்காந்தி நிலைமை தெரியுமா? இவங்க அந்த மாதிரி விஜய் போய் பாக்குறாங்க. மிஸ்டர் ஜான் பாத்துருங்க அப்படின்றாப்புல. ஜான் நல்லா பாத்துட்டாப்புல. அண்ணன் போட்டு, அண்ணா சீமா அண்ணா இந்த மாதிரி வந்துட்டு போனாங்கன்னா உங்க கம்பெனில இருந்து இன்டர்வியூ கொண்டு போனாங்கன்னு போட்டு கொடுத்துட்டாரு. அதுல அவருக்கும் சங்கடம், சீமானுக்கும் சங்கடம், இவங்களுக்கும் சங்கடம். அவரு என்ன சொல்லிட்டாரு, போகணும்னு முடிவு எடுத்தா கிளம்பிடுமா. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அப்போ நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, அதாவது நாம் தமிழர்ல இருந்த காளியம்மா அவர்கள் இப்போ அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அவர்கள் ஏடிஎம்கேக்குள்ள வர்றதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து முன்னிறுத்தி நீங்க ட்வீட் பண்ணியிருந்தீங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் தாமதமாகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில, அது நாம் தமிழர் கட்சினால பயிற்சி களம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்க ட்ரெயின் பண்ணி அரசியல் ஞானம் வாங்கிட்டு வெளியில் போயிடுது. ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இன்னும் கொஞ்சம் பேர். இதில் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் நல்லா இதுவாக இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் அங்கங்கே அப்படி இப்படி இருக்காங்க. இதில் காளியம்மாள் வந்து ஒரு பெண் தலைவராக எனக்கு தெரிஞ்சு உமன்ஸ் ரொம்ப பெருசாக அரசியலில் சமீப காலமாக தேவையில்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலலாம் பாலபாரதி இந்த மாதிரி பலரும் வருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற பெருசாக இல்லை. நாம் தமிழர் கட்சியில் அரசியல் பேசுகிறவங்க சொல்கிறேன். மற்றவங்க வந்திருப்பாங்க, அரசியல் அறிந்தவர்கள். அதில் காளியம்மாள் தெளிவாக வந்தது காரணம் நாம் தமிழர் கட்சி, அதனுடைய அந்த பயிற்சின்னு வச்சிங்கன்னா நல்லா அரசியல் பேசுவாங்க. அவதூறு பேச மாட்டாங்க, நியாயமாக பேசுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் அவங்கள்ட்ட. இன்னொன்று, ஒரு எளிய உருவம். அது நம்மள ஒருத்தங்கன்ற மாதிரி ஒரு பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து அவங்கள வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மீனவர் தலைவர், மீனவர் சமூகத்திலேருந்து வந்தவன்றப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நாம் தமிழர் கட்சியில் அவங்க பயணம் தொடர்கிறது. நடுவில் என்னமோ ஒரு மனத்தாங்கல், கட்சியை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நல்லா இல்லை, இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, ரகசியமாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்றோம், வேலையிலேயே பர்மிஷன் போட்டு போகிறோம். அதை அங்கே இருக்கிறவன் இந்த கம்பெனி சொல்லுவானா? இவங்க அந்த மாதிரி விஜய் போய் பார்க்குறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம கட்சிக்கு ஒரு பேசும் தலைவர் வர்றாரு, பேசாம மடந்தைகள் நடுவில் ஒரு பேசும் அரசியல் அறிந்த தலைவர் வர்றாருன்னா நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க பண்ணலான்ட்டு மிஸ்டர் ஜான் பார்த்துருங்க அப்படின்றாப்புல. ஜான் நல்லா பார்த்துட்டாப்புல. அண்ணன் போட்டு, அண்ணா சீமா அண்ணா இந்த மாதிரி வந்துட்டு போனாங்கன்னா உங்கள் கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கொண்டு போனாங்கன்னு போட்டு கொடுத்துட்டாரு. அதில் அவருக்கும் சங்கடம், சீமானுக்கும் சங்கடம், இவங்களுக்கும் சங்கடம். அவர் என்ன சொல்லிட்டாரு, போகணுன்னு முடிவு எடுத்தா கிளம்பிடுமா, நீ இருந்துட்டு ஏன் சங்கடத்தை ஏற்படுத்துறன்ற மாதிரி சொல்லி அவங்க அதோட அப்படியே மௌனம் ஆயிட்டாங்க. இருதலை கொல்லி எறும்பு மாதிரி ஆயிட்டாங்க. இந்த சைடு ஜானும் புஷியும் அவங்க தான் ஒரு ஓசோன் படலம் தானே, யாரையும் உள்ள விட மாட்டேன்னு பல முறை ட்ரை பண்ணியும் முடியல. அவங்களுடைய விஜயுடைய நெருங்கிய நண்பர் ஸ்ரீநாத், அவர் வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே இவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய தலைவியாக வருவாங்கன்ட்டு அவர் ரொம்ப ட்ரை பண்ணி தான் விஜய்கிட்ட பேசுகிறாரு. விஜய்க்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடையில இருக்கிற ஆட்களில் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் விஜய்க்கு தானா ஞாபகம் வந்துடுது. அந்த மாதிரி வரதுலாம் அரிதுனும் அரிது. என்னப்பா அவங்க ஒரு அம்மா வந்தாங்க, காளியம்மாள், என்ன ஆச்சு, அவங்க நம்ம கட்சியில் சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்தா வழக்கமாக என் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுவோம், என்ன ஆச்சு? உடனே இவரோட அவர் பதறி இருக்காப்புல. யாரு? நடிகர் திலகம் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, பாண்டிச்சேரி நடிகர் திலகம். ஐயோ அண்ணா இல்லைண்ணா, நான் என்னம்மா ஜான் என்னன்னு பாருங்க, அது
தோணா கூப்பிட்டு வரணும் அப்படின்னு. சரி என்னன்னு பார்த்து முடிங்க, இது பண்ணுங்க. உடனே மறுபடியும் புதுசாக அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அம்மா காளியம்மா வாங்க கூப்பிட்டாங்க, அது மாதிரி விஷயம். அவங்க உஷாராயிட்டாங்க. நீ என்னென்ன பண்ணன்னு தெரியுன்ட்டு எங்கள் ஆளை ஒரு ஆளை அனுப்புகிறேன், என்ன அதுன்னு கண்டிஷன் பேசிக்கங்க அப்படி. அதையும் சரியாக நடக்கல, அது இதாகிடுச்சு. அதோட விஜய் மறந்துட்டார். இல்லை அவர்கிட்ட ஏதோ சொல்லிக்கிறாங்க, அந்த அம்மா பிரச்சனைக்குரிய இவங்க தகராறு பிடிச்சவங்க ஏதாவது பேசிடுவாங்க, நம்ம கட்சியில் யாருமே பேசாமல் இருக்கிறது தான் சிறப்பு, அவங்க பேசுகிறவங்க ஏதாவது பேசிடுவாங்க நமக்கு சிக்கலாகிடும் அப்படின்னு. சரி ரைட், நீங்கள் பார்த்துங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டு ஓகே, நீங்கள் ஓகேவா, உங்கள் 2 பேரும் ஓகே ரைட் கொடுப்போம். அது அமெரிக்க அதிபர் ட்ரம்பே வந்தாலும் உங்கள் 2 பேருக்கு இல்லை எங்களுக்கு பிடிக்கல சார், ரைட் அப்போ அனுப்பிச்சிடுங்க. பிரசாந்த் கிஷோர் அப்படி தானே பண்ணாங்க. அதனால் இதாகிடுச்சு. அப்புறம் அவங்க அப்படியே ஒரு வனவாசம் போன மாதிரி அப்படியே இருந்தாங்க. இடையில் திமுகலேருந்து அழைப்புலாம் வந்தது. அவங்களுக்கு என்னமோ தெரியல, திமுக போய் இஷ்டம் இல்லை போல். அப்புறம் இந்த நடுவில் இப்போ பேசி எடப்பாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி சேருவதாக இருந்தது. மறுபடியும் அவங்க சைடில் தான் ஏதோ பிரச்சனைன்றாங்க. காளியம்மாள் சைடில் தான் எனக்கு தொகுதி கொடுக்கணும் வந்தால் அந்த மாதிரி இருந்து, அதை அவர் இங்கே எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரில. அதனால் அவங்க கூட்டணி இது அதுன்னு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. என்டிஏ அலைன்ஸ் அதுன்னு போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை அதில் நேரம் ஒதுக்க முடியல, அதனால தள்ளி போதான்னு நான் தெரியல. எனக்கு வந்த தகவல் கொஞ்சம் மீண்டும் சில கண்டிஷன்ஸ்னால தள்ளி போகுது அப்படின்னாங்க. சார் ரைட்டு. கண்டிப்பா ஏடிஎம்கேல சேருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா திமுக காத்துக்கிட்டு இருக்குது. திமுக எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சேர்த்துக்க ரெடியாகிறாங்க. ஏப்பா ட்ரை பண்ணுப்பா, கேட்டு பாருப்பா அப்படின்ற அளவுக்கு. அதனால் அவங்களுக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படிக்கா அறிவாளத்து பக்கமாக யாராவது போனாங்க வச்சுக்கிங்க, புஷியே அப்படி நடந்து போகிறான்னு வச்சுக்கிங்க, போடுறா துண்டன் போட்டு இழுத்துட்டு புஷி ஆனந்த் திமுகவில் இணைந்தார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அதனால் அவர்கள்ட்ட இவங்க பிடி கொடுக்காம இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். இல்லாட்டி பாருங்கள், யாரோ ஒருத்தர் இன்றைக்கி போய் சேர்ந்தார். அவர் சேரும்போது தான் அவர் அமமுகவில் இருக்காருன்னு தெரியுது. அந்த ஊரில் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. அப்போ அவர் இன்றைக்கி உடனே சேர்த்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதனால் அவங்க அங்கே போகாதனால தான் இது வரைக்கும் இணையில. இங்கே அதிமுகவில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. கண்டிப்பா சார். இதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அந்த இடம் அரசியல் கற்பிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்தவர்கள பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரி வளர்ந்து வந்த காளியம்மாள் அவர்கள் மக்கள் மனதுல எளிதில் அறியக்கூடிய ஒரு நபரா காளியம்மாள் அவர்கள் இருந்தாங்க. இவங்க அங்க போகும்போது அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்களால அவங்களுக்கும் அவங்களால இவங்களுக்கும் பலம் இருக்கும். அதிமுக ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போகிற அரசியல் சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான பெரிய அளவில் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க அங்கே போகிறாங்க, ஒரு எம்எல்ஏ கேட்டு நிற்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏன்னா அவங்க சமூகத்துக்கு அவங்களால எதாவது பண்ண முடியும், சொல்ல முடியாது. இப்போ எம்ஜிஆர் மாதிரி எடப்பாடி சிந்திச்சாருன்னா அமைச்சராக ஆகி விட்டுருவாரு. அப்போ ஏற்கனவே ஜெயக்குமார் இருக்கார் மீனவர் சமூகத்தில், அவர் மீன்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தார். ஒருவேளை இவர்களுக்கு நல்ல ஒரு லக் அடிச்சதுன்னா ஏதாவது ஒரு துறை கூட கொடுக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் ஒரு எம்எல்ஏ கிடைச்சாலும் பெரிய விஷயம் தானே, பெரிய வளர்ச்சி. நீங்கள் இதில் இருந்து யாருமே பெரிய இடத்துல எம்எல்ஏவை போய் உட்காரல. ராஜீவ்காந்தி இப்போ வரைக்கும் என்னென்னவோ பண்ணுகிறாரு. அவரும் என்னென்னவோ கலைஞரை என்னென்ன திட்டணுமா எல்லாம் ரப்பர் போட்டு அழிச்சுன்னுக்கிறாரு. ஆனாலும் அந்த பசங்க எங்கேயா தேர்த்து போட்டுறானுங்க. அந்த அளவுக்கு போயும் அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. கல்யாண சுந்தரம் பிரச்சனை இல்லை, அவருக்கு இந்த பத்திரிகை ஆசிரியராக இருக்கார். நிச்சயமாக தேர்தலில் சீட்டு கூட கொடுக்கலாம். அதனால் அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். கண்டிப்பா சார். காளியம்மாள் அவர்கள் இப்போ வரைக்குமே ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் ஒரு அந்த சித்தாந்தத்துல இருக்காங்க. இது அப்படியே ஏடிஎம்கேக்கு வந்தோம்னா திராவிட சித்தாந்தம் அப்படின்னு அவர்களுடைய கொள்கையே மாறுபடுமே சார். மக்கள் காளியம்மாவை எப்படி ஏத்துக்குவாங்க? கல்யாண சுந்தரம் அண்ணன் தாங்கிறாரு எடுத்துக்காட்டு. ஏங்க இந்த தமிழ் தேசியம் திராவிடன்றது, இந்த திராவிடன்ற இது இருக்குல்ல இவங்களுடைய உருட்டு, அதெல்லாம் அதிமுக பெருசாக கிடையாதுங்க. என்னம்மா தமிழ் தேசியம்மா, சரி வச்சுக்கோ, ஏதாவது பேச போறியா? ஆமா அப்படிதான் பேச போறேன்னா பேசிக்கம்மா, வேற என்ன பேச போற, இது பேசிக்கன்றோம். இங்கே இதெல்லாம் கிடையாது. இவங்க தான் பெரியார், ஐயோ பெரியார், ஐயோ மொழி, ஐயோ தமிழ். அங்க யாராவது ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதுதான் உண்மையான தாய் கழகம் அப்படின்றதுனால. எது திமுக இவனு உருட்டி தான் இவங்க வந்தாது. நீங்க சும்மானா நான்சென்ஸ் சொல்லுவாரு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கேட்டா நான்சென்ஸ், தமிழர்களை நான்சென்ஸ் சொல்லிட்டான்னு போராட்டம் நடத்துறது. 3வது மொழியா ஹிந்தி கத்துக்கிட்டான்னா ஹிந்தி தமிழை அழிக்க பார்க்கிறது. ஒரு மொழி எப்படி தமிழை அழிக்கும்? அதை ஒன்று சொல்லி இந்தியை கற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக்கி மொழி போர் எதிர்ப்பு.
அதற்கு பிறகு இதில் பாடத்திட்டங்களில் 3வது மொழியாக எனி லாங்குவேஜ் அப்படின்னு வந்த பிறகும் இப்போவும் எதிர்க்கிறது, இந்த எஸ்ஐஆர் எதிர்த்தது, இதெல்லாம் பாருங்கள். நீட்டை கொண்டு வருவோன்னு சொன்னது கொண்டு வந்தாங்களா? நேற்று என்ன சொல்கிறாரு, நான் தான் கொண்டு வர முடியல, நீ கொண்டு வர வேண்டியதானே அப்படின்றார். நீ தானே சொன்ன கொண்டு வரேன்னு, நாங்களா சொன்னோம்? நாங்கள் அது முடியாதுன்னு தெரிஞ்சு தான் 7.5% கொண்டு வந்தோம். நீங்கள் தான் முதல் கையெழுத்து இப்படி போட்டோடனே நீட் விலக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு. இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள்லாம் தூக்கி பிடிச்சி சுற்றுறதுலாம் இவங்க தான். அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு இயல்பாக போகிற கட்சி அது. அதனால் காளியம்மாளுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. இன்னொன்று, அங்கே போன பிறகு எதுக்கு தமிழ் தேசியம் பேசணும்? இப்போ நான் தமிழர் கட்சியில் இருந்தால் தான் தமிழ் தேசியம் பேசணும். அங்கே போயிட்டு எதுக்கு பேசணும்? அரசியல் பேசினா போதும். இல்ல, மக்கள் ஏத்துக்கிற, அதாவது இவங்க தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய ஆதரவாளர், அந்த அவங்களுடைய சித்தாந்தம் எப்படி அப்படின்றது இன்னுமே வந்து சீமானே நாளைக்கு அதிமுக சேர்ந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. நான் நீ தமிழ் தேசியம் கூட இருக்கிற 4-5 பேர் இருக்கவங்க கேட்பாங்க, என்னன்னா தமிழ் தேசியம் என்ன திடீர்னு போயிட்டு அப்படின்னு. மற்றபடி யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. தமிழக மக்கள்லாம் அவ்வளோ சீரியஸாக இல்லைங்க. ஏன்னா யாருமே கிடையாது. பொதுமக்கள் பொதுவாக அவ்வளோ சீரியஸாக இருக்க மாட்டாங்க. அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் தமிழ் தேசியம் அதை பற்றி பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் திராவிடன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தானே தவிர பொதுமக்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனா அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்களுடைய ஓட் வங்கி இப்பயும் சரியறதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே சார் ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே. ஏன்னா தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்டவர்கள் அதுல இருந்து மாறுறதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லை அப்படிங்காங்க. தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்டவங்க அதுல இருந்து மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை இருக்குன்றதெல்லாம் நடைமுறை அரசியலை பொறுத்து தான். அப்புறம் ஏன் கல்யாண சுந்தரம் வெளியே போனாரு? ஏன் ராஜீவ்காந்தி போனாரு? அதெல்லாம் சீமான் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி. அந்த சரி, வெளியே போயிட்டு தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் போக வேண்டியதுனா ஏன் திராவிடம் போனாங்க? அதெல்லாம் மேட்டர் இல்லை. இந்த அரசியல் காலத்துல இறங்கி ஒர்க் பண்ணணும். ஆரம்பத்துல வரும்பொழுது சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு லாப நஷ்டம் பார்ப்பாங்க. இவர்கிட்ட இருந்தா வருஷம் பூரா தனியாவே நிக்கணும். போன தடவை எவ்வளோ தம்பி வாங்கினா 10,000 ஓட்டு, இந்த தடவை 12,000 போடா தம்பி ஜெயிச்சிட்டடா, 2,000 ஓட்டு கூட வாங்கிட்டேன், அடுத்த தடவை 15,000 வாங்க பாடுறா, இப்படிதான் போவோம். இதனால என்ன யூஸு? அங்க போனா இன்னைக்கு ராஜீவ்காந்தி நிலைமை தெரியுமா? வேற லெவல், வேற லெவல். அதனால ஒருத்தர் இருக்கிறாரு, பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு, வாழ்வீச்சு வேல்வீச்சு செந்தில். அவரெல்லாம் எப்படி நேற்று தான் ஒருத்தர் பேசியிருந்தாரு எங்கள் சேனலில். அவர் எப்படி வந்தார், எப்படி இருந்தார், இன்றைக்கி அவர் எந்த லெவலில் இருக்காருன்னு. நான் சொன்னேன், ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாரே அப்படின்னு. ஆமாம் சார், அதான் உலகம், அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி கட்சிகளில் வரும்பொழுது வாழ்க்கையுடைய நிலைமையே மாறிடும். அப்போ நீங்கள் சித்தாந்தம் இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இது பண்ண முடியாது. சித்தாந்தங்கள் ஓரளவுக்கு தான் கட்சியில். இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த கனகராஜ், அருணன், இவங்க ஏன் திமுக தூக்கி பிடிச்சின்னுக்கிறாங்க? ஊழல் முறைகேடுக்கு முட்டு கொடுத்துனுக்குறாங்கல்ல. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதை சொல்லுது. அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் வரும்போது மாறும்போது மாற்றிக்க வேண்டிதான். அதனால தான் சொல்கிறேன், சீமானு கூட நாம் சொல்கிறது என்னென்னா, அவருடைய அரசியல் தனியாக நிற்கிறாரு, தமிழ் தேசியம் நிற்கிறாரு, அது ஓகே. ஆனால் அந்த தமிழ் தேசிய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் இன்னும் எளிதாக பலர்கிட்ட போய் சேரும். அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்க முடியும். ஆனால் அதற்கான வேலையை அவர் செய்யாமல் தனியாகவே போட்டி போடுறாரு. தமிழ் தேசிய சிந்தனை எங்களுக்கு சிந்தனை, மாறுபட்ட சிந்தனை. அதிமுகவுன்னு பெருசாக திராவிடம்லாம் உருட்டுறது இல்லையே. அதனால் அதிமுக அந்த கூட்டணியோட போகிறோம். எங்களுக்கு விட மாறுபட்ட சிந்தனை இருந்தாலும் தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சியாக, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசியை வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் இங்கே கை கோர்க்கணும்னு ஒரு 20-25 சீட்னா விஜயெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. போனால் ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அந்த 20 எம்எல்ஏ வச்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி தோழமை கட்சிக்கு மையத்துக்கு ஜால்ரா அடிக்கிறீங்க. வெளியில் வந்து நீங்கள் வாட்டில் உங்கள் தமிழ் தேசிய கொள்கையை பேசலாம், நீங்கள் மக்களுக்கான இதுவாக கொண்டு போகலாம். அவர்களுடைய சித்தாந்தமே மாறி போயிடும் அப்படின்னு பயப்படுறாரு. சித்தாந்தத்துக்கும் அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம்? சித்தாந்தம் நீங்கள் மக்கள்கிட்ட உங்கள் கட்சியை நீண்ட காலத்துக்கு நிறுத்துறதுக்கான ஏற்பாடு. அரசியல் ஈடுபட்டு அந்த இதை கொண்டு வரது குறுகிய கால ஏற்பாடு. இந்த குறுகிய கால ஏற்பாடு அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி அதிகாரம் உங்கள்கிட்ட வந்து சேரும் பொழுது உங்களுடைய சித்தாந்தத்தை இன்னும் சிறப்பாக எளிய மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். அதிகார மையத்திலையும் உங்களால் அழுத்தம் கொடுக்க முடியும். இந்த பாடத்தில் இதை சேருங்க, இந்த தமிழறிஞரை பற்றி இல்லை, இதை பாடநூல் காலத்தில் கொண்டு வாங்க, இதை பற்றி கொடுங்க, இது தப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போக முடியும். அதிகாரிகள் மத்தியில் கொண்டு போக முடியும். கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்க முடியும்.
20 எம்எல்ஏ இருந்தால் அதிகமான இளைஞர் உள்ளே வருவான். உள்ளே வரும்போது நீங்கள் பேச கருத்தை கேட்க ஆரம்பிச்சானா அவன் கேடராக மாறுவான். இப்படி தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும். இப்போ என்ன ஆகும்னா மீண்டும் 6% வந்துட்டாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. இருக்கிறவங்களாம் அப்படி இப்படி எகிர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அரசியல்ன்றது வேற, சித்தாந்தம் வேற. சித்தாந்தம் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் அரசியலே கிடையாது. அவங்களுக்கு மக்கள் புரட்சி தான் அவங்களுக்கு மெயின். புரட்சிகர அரசியல், புரட்சி செய்யணும், சோசியலிச கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு. ஆனால் அந்த காலகட்டம் கடந்து போச்சு. இப்போ ஜனநாயக முறைக்கு எல்லாரும் மாறிட்டாங்க. தேர்தல், பாராளுமன்ற நடைமுறை, சட்டமன்ற நடைமுறை வந்துடுச்சு. அப்போ இதில் நான் புரட்சி செய்வேன்னா நல்லா செய்யணும் அப்படின்ட்டு இன்னும் 2 பேர் போட்டு கொடுப்பாங்க. இதில் அதிதீவிரமாக புரட்சி செய்கிறேன்னு போனவங்க தான் இவங்க நக்சலைட்டுகள். அவர்களுடைய அடிப்படை கொள்கையும் மார்க்சியம் தான், லெனினிசம். எம்எல்னு சொல்கிறாங்களே, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட். சில பேர் மாவோயிசம், சைனாவுடையது, அவர்களே மாவோயிஸ்ட்டுகள்வாங்க. அவங்களாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சைனாவில் அந்த காலத்தில் கம்யூன்கள் அங்கங்கே கிராமங்களை கவர் பண்ணி பிடிச்சி அப்படியே இது பண்ணி ஆட்சியை பிடிச்சார். நீண்ட நடைப்பயணம் போய், அது மன்னராட்சி காலம். ஒரு கிராமத்தை பிடிச்சா மன்னருக்கு தகவல் போய் சேர்றதுக்கு 50 நாள் ஆகும். மன்னா எதிரி நாட்டு படைகள் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் கையை வச்சால அங்கே அலாரம் அடிக்கும். இந்த காலகட்டத்தில் போய் அதே மாதிரி காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கின்னு மக்களுக்காக போகிறாருன்னா அந்த மக்களை அவங்கள ரவுடியாக பார்ப்பாங்க. துப்பாக்கி வச்சுக்கிறான், கவர்மெண்ட்டுக்கு எதிரானவன், இவங்க கூட தொடர்பு வச்சுட்டா, சரி எதுக்குப்பா போராடுற, நாட்டில் இது மாறணும், என்ன மாறணும்னு மக்களுக்கு தெரியாது. இப்போ மக்களுக்கும் தெரியணும். நீங்கள் லெனினும் மார்க்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கான ஆயுதத்தை எதை எடுக்கணும்னு மக்கள் தான் தீர்மானிப்பாங்கன்றாங்க. புரட்சி நேரத்தில் எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு மக்கள் தான். அப்போ நீங்கள் போயிட்டு ஆயுதத்தை தனியாக தூக்கிட்டு நீங்கள் தனியாக நிற்பீங்க, மக்கள் உங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் அவங்கள அந்த இதுக்கு பிரச்சாரத்துக்கு கொண்டு வரல, அவங்க என்ன பாதிக்கப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த நிலைமை மாறுற வரைக்கும் இந்த அமைப்புக்குள்ளேயே நம்ம இயங்கணும். அதுக்கு மாணவர்கள் பிரச்சனைனா மாணவர் அமைப்பு, இளைஞர்கள் பிரச்சனை இளைஞர் அமைப்பு, மகளிர் பிரச்சனை மகளிர் அமைப்பு, இப்படி அமைப்புகளை தொடங்கி அதன் மூலம் கட்சிக்கு ஆட்களை கொண்டு வந்து இந்த தேர்தல் ஜனநாயக நடைமுறையில் எம்பி எம்எல்ஏக்களை இது பண்ணி அதன் மூலம் சட்டப்படி ஆட்சியை பிடிச்சி அதில் சில சீர்திருத்தம் கொண்டு வந்து இந்த கட்சியை பற்றி நல்ல கட்சி அப்படின்னு கொண்டு வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மக்களை மாற்றலாம் அப்படின்னு ஒரு நீண்ட கால திட்டம். அது வெஸ்ட் பெங்காலில் 30 வருஷம் இருந்தாங்க. அப்போ அந்த மக்களுக்கு இவங்க நல்ல ஆட்சி நல்லவர்னு 30 வருஷம் தெரியாமல் போச்சு. இப்போ நீ கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே தொடை தெரியப்பட்டு விட்டது, கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. அதனால் சித்தாந்தங்கள் வேறு, இந்த நடைமுறை வேறு. இந்த நடைமுறையை கரெக்டாக கொண்டு போகணும். அரசியலில் ஈடுபட்டு அந்த இதை கொண்டு போனாதான் அந்த சித்தாந்தத்தை வலுவாக்க முடியும். கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து வைக்கிறேன்.